லோகேஷ் கனகராஜ் தன் படங்களில் ரெட்ரோ பாடல்களை பயன்படுத்திட்டு வராரு. கைதி படத்திலிருந்து அவரது படங்கள் ரெட்ரோ பாடல்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருது. அந்த வகையில் ரஜினியை வச்சு தற்போது அவர் இயக்கியிருக்கும் கூலி திரைப்படத்திலும் ஒரு பிரபலமான ரெட்ரோ பாடல் இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. அது என்ன பாடல், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி திரைப்படத்தை முன்னணி இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் இயக்கிட்டு வராரு. கமலை வைத்து விக்ரம் என்ற ஒரு திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருந்தாலும் அவரின் ஆஸ்தான இயக்குநர்கள் பட்டியலில் லோகேஷ் கனகராஜ் இடம் பிடிச்சிட்டாரு. அடுத்ததாக கமலை வச்சு விக்ரம் 2 படத்தை லோகேஷ் இயக்குவார் என எதிர்பார்க்கப்படுது. கமலின் அதி தீவிர ரசிகராக இருந்து வரும் லோகேஷ் தற்போது ரஜினியை வச்சு கூலி படத்தை இயக்கியிருக்காரு. இதுவே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. கமலின் ரசிகர் ரஜினியை திரையில் எப்படி காண்பிப்பார் என்பதை அறிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலாக இருக்காங்க. எது எப்படியோ இந்த படத்தில் வித்தியாசமான அதே சமயத்தில் விண்டேஜ் ரஜினியை நாம் பார்க்கலாம் என்பது மட்டும் உறுதி என்று ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. இந்நிலையில் தற்சமயம் கூலி திரைப்படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் வேகமாக நடைபெற்று வருது. வருகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுதந்திர தின விடுமுறையை மனதில் வச்சு இந்த படம் வெளியாக இருக்கு. கூலி படத்தை எப்படியாவது ரசிகர்கள் கொண்டாடும் படமாக உருவாக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் படக்குழுவின் டார்கெட்டாக இருந்தாலும் அவர்களின் மற்றும் ஒரு முக்கியமான டார்கெட் 1000 கோடி தான். தமிழில் 1000 கோடி வசூலித்த முதல் படமாக கூலி இருக்க வேண்டும் என்பது தான் படக்குழுவின் எண்ணமாக இருந்து வருது. தெலுங்கு, கன்னடா என நம்ம சுற்றி இருப்பவர்கள் 1000 கோடி வசூல் படங்களை அசால்ட்டாக கொடுத்துட்டு வராங்க. ஆனால் இதுவரை கோலிவுட் திரையுலகில் எந்த ஒரு படமும் 1000 கோடி வசூலை எட்டவில்லை. என்னதான் தமிழில் இருந்து இயக்குனர் அட்லி ஜவான் படத்தின் மூலம் 1000 கோடி வசூல் சாதனை செஞ்சிருந்தாலும் அது ஒரு பாலிவுட் படம் தான். எனவே ஒரு தமிழ் படம் 1000 கோடி வசூல் செய்ய வேண்டும் என்ற கோலிவுட் வட்டாரத்தின் கனவை கூலி நினைவாக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுது. பொதுவாக லோகேஷ் கனகராஜ் தன் படங்களில் ரெட்ரோ பாடல்களை பயன்படுத்துவதை வழக்கமாக வச்சிருக்காரு. என்னதான் தற்போது தமிழ் படங்களில் ரெட்ரோ பாடல்கள் பயன்படுத்துவது அதிகமாக இருந்தாலும் அதனை மிக பெரும் ட்ரெண்டாக்கியது லோகேஷ் கனகராஜ் தான். கார்த்தியின் கைதி திரைப்படத்தில் லோகேஷ் கனகராஜ் பல ரெட்ரோ பாடல்களையும் 90ஸ்களில் வெளியான பாடல்களையும் பயன்படுத்தி இருந்தார். அது மிக பெரும் அளவில் ரீச் ஆனது. குறிப்பாக லியோ திரைப்படத்தில் பரபரப்பான ஒரு சண்டை காட்சியில் லோகேஷ் பயன்படுத்திய பழைய பாடல்கள் ஹைலைட்டாக அமைஞ்சது. அந்த வகையில் தற்போது அவர் இயக்கி வரும் கூலி திரைப்படத்திலும் கண்டிப்பாக ரெட்ரோ பாடல் ஒன்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதே போலவே கூலி திரைப்படத்தில் என்னம்மா கண்ணு என்ற ரெட்ரோ பாடல் இடம்பெற்று இருப்பதா ஒரு தகவல்கள் இணையத்தில் பரவிட்டு வருது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்பது உறுதியான தகவலா என்பதும் தெரிய வரல. ரஜினியின் நடிப்பில் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் 1986ஆம் ஆண்டு வெளியான படம் தான் மிஸ்டர் பாரத். இந்த படத்தில் ரஜினியோடு இணைந்து சத்யராஜும் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் இடம் பிடித்த என்னம்மா கண்ணு பாடல் இன்று வரை ரசிகர்களுக்கு பிடித்த பாடலாக இருந்து வருது. தனுஷ் நடிப்பில் வெளியான திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் இந்த பாடலை ரீமேக் செஞ்சுருந்தாங்க. இந்நிலையில் மிஸ்டர் பாரத் படத்தில் இடம்பெற்ற என்னம்மா கண்ணு பாடல் கூலி படத்தில் பயன்பட்டு இருப்பதா தகவல்கள் வந்திருக்கு. மிஸ்டர் பாரத் படத்தில் ரஜினி சத்யராஜ் நடித்திருந்தது போல இந்த படத்திலும் இருவரும் மீண்டும் இணைந்து நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 39 வருடங்கள் கழித்து ரஜினி மற்றும் சத்யராஜ் கூலி படத்தின் மூலம் மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. அவர்கள் வரும் காட்சியில் இந்த பாடல் இடம்பெறும் என சொல்லப்படுது. ஆனால் இதை பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்களும் இன்று வரை வெளியாகலை. பொறுத்து இருந்த பாப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.